மழை தூவிடும் உன் புகழ் வாழி. நடிகர் சிங்கமுத்து அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். திரு விஜயகாந்த் அவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அவருடனான உங்களுடைய நினைவுகள் என்ன? பொதுவாக எனக்கு கேப்டன் விஜயகாந்த் அவருடைய இழப்பு யாரால ஈடு செய்ய முடியாது. தமிழ் திரையுலகத்துக்கு மிகப்பெரிய இழப்பு. அவர் மாதிரி ஒரு நல்ல மனிதநேயம் மிக்க ஒரு நடிகர். எல்லா நடிகர்களுக்கும் அது இருக்கான்னு தெரியாது. யாருக்கு என்ன துன்பம் இருந்தாலும் உடனடியாக அவர் காதுக்கு போச்சுன்னா தலையிட்டு அதை தீர்த்து வைத்து அழகு பார்ப்பவர். உதவிகள் செய்கிறதுல அவர் கிடைக்கிறவர் தான். நல்ல மனம் கொண்டவர். அவர் மாதிரிலாம் நீ ஒருத்தர் பிறக்கிறது கஷ்டம். அவரு முறியடிக்கணும்னா அவரே மறுபடியும் பிறந்தாட்டேன். அப்படிப்பட்ட நல்ல மனிதன். அவரு கதாபாத்திரம் ஏற்றுக்கிட்டது கூட பாருங்க, நாட்டுப்பட்டு உள்ள கதாபாத்திரங்களா ஏற்றிருப்பாரு. அதாவது ஒரு இன்ஸ்பெக்டராவோ ஐசியாவோ அல்ல பெரிய போலீஸ் ஆபீசரா வந்தா கூட அந்த கண்ணியமிக்க ஆபீசராக ஒரு போலீஸ் அதிகாரி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மற்ற அதிகாரிகளும் படம் பார்த்து தெரிந்து கொள்கிற அளவுக்கு இருக்கும். அந்த நேர்மை, ஏழைகளுக்கு இறங்குதல், யாராவது பொய் கேஸ் போட்டு அதை பிடிக்கிறது, தீங்கு செய்யறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தடுத்து நிறுத்துகிற ஒரு பொதுநலவாதியாக அவர் இருந்தார். அவர் நடிக்கிறதுக்கா இல்லை, இயற்கையாகவே அவர் பொதுநலத்துல ரொம்ப விருப்பம் உள்ளவர் தான். ஏன்னா அந்த லான்ச் தேதி சென்னைக்கு வர்றப்பவே டி நகர்ல ராஜாபாதர் ஸ்ட்ரீட்ல தினம் ஒரு 200 பேர் 300 பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி மற்றவர்களை உண்ண வைத்து அழகு பார்ப்பவர். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த கலைஞர். அது மட்டும் இல்லாம நாங்கள்லாம் சேர்ந்து அவருக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்கோம். அவருக்காக ஏடிஎம் கீழே கூட்டணியா இருந்தபோது அவருக்காக நாங்கள் தமிழ்நாடு பூரா நான் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். அதில் நான் ரொம்ப பாராட்டுவார். பிரேமலதா விஜயகாந்த் பாராட்டுவாங்க. அவருக்காக அரும்பாடுபட்டு அதில் 29 சீட்டுகள் வந்தார் பாராட்டாங்க. அந்த வகையில் அடிக்கடி பேசுவாங்க, அடிக்கடி சந்திக்க வேண்டியிருந்ததுனால பழக்கங்கள் ஏற்பட்டது. அவர் சம்பந்தப்பட்ட படம் ஒரு 4 படம் நடித்தேன். வானத்தை போல இன்னொரு ஏதோ ஒரு படம், ஒரு 4 படம் நடித்தேன். ஞாபகத்துக்கு கொள்ள நிறைஞ்ச மனசு, இப்படியும் 4 படம் நடித்தேன். ஆனால் ஷூட்டிங்களோட பாருங்க, சாப்பாட்டு விஷயத்துல சாதாரண தொழிலாளி என்ன சாப்பிட்றாரோ அதான் அவர் சாப்பிடுவார். எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும்னா அவர் கோபம் வரும். அந்த மாதிரி மனித நேயமுக்கு மனிதனை மனிதனாக மதிப்பவர். தொழில் வேறுபாடாக இருக்கலாம், ஆனால் மனிதன் தானே. அவனுக்கு ஆசைகள் இருக்கும், பாசங்கள் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு நினைவுகளை உடையவர். சகோதரனாக, தோழனாக, பெண்களை சகோதரிகளாக மதிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தவர். ஒரு சிறந்த தலைவனுக்கு உண்டான அனைத்து பண்புகளும் அவருக்கு தான் இருக்கு. அப்படிப்பட்ட தலைவனை இழந்து இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மிகவும் வருத்தத்தோடு இருக்கிறார். அவரும் இந்த 2-3 ஆண்டுகளாக எப்படியாவது அவருடைய உடல்நலத்தை காப்பாற்றி அரும்பாடு விட்டு அவர் விரும்புகிற மக்களிடத்திலே அவரை ஒப்படைக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆனாலும் கடவுள் கருணை செய்யவில்லை. இருந்தாலும் ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே கூப்பிட்டு பொதுச் செயலாளர் பதவியை தேமுதிக பொதுச் செயலாளராக மருத்துவர் சொன்னாங்களா இல்லை என்னன்னு தெரியல, உடனே அவசரமாக நிறைவேற்றினார். அதனால அவருடைய நினைவுகளையும் அவருடைய கனவுகள், தமிழ் மக்களுக்கு அவர் ஆற்ற வேண்டிய தொண்டு அல்லது ஆற்ற நினைத்திருக்கிற விஷயங்கள் எல்லாம் பிரேமலதா அவர்கள், அவரும் திறமையானவர், படித்தவர், பட்டம் பெற்றவர், நல்ல பேச்சாற்றல் உள்ளவர். அவரும் விஜயகாந்தோட ஈக்குவலா தர்மங்கள் செய்யக்கூடியவர் தான். காலம் இருந்து நேரம் இருந்து உதவி செய்யக்கூடியவர். அப்படிப்பட்டவர் நிச்சயமாக இந்த தேமுதிகவை வழிநடத்தி செல்வார் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கிறது. அவரும் நல்ல சிறந்த அரசியல்வாதி. பையங்க இருக்காங்க, அவங்களும் சேர்ந்து அப்பாவுடைய நினைவுகளை பிரேமலதா அவருடைய கணவருடைய ஆசைகளை அபிலாசைகளால் நிறைவேற்றுவார்கள். அவரை போலவே தான தர்மங்கள், ஏழைகளுக்கு உதவுதல், மற்றவர்களுக்கு துன்பத்தை கண்டு இறக்கப்படுதல். விஜயகாந்த் மேற்கொண்ட அந்த காரியங்களை அவர் தொடர்வார் என்று சொல்லியிருக்கிறீர்கள். ஒரு சிறந்த மனிதரை இழந்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இணைப்பில் இரங்கல் செய்தியை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு சிங்கமுத்து.